ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு புரியல. ஏய், உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னா என் மூஞ்சிக்கு நேரம் சொல்றீ என்ன பிடிக்கலன்னு. சத்தியமா நான் ஒதுங்கி போயிடுவேன். இதோட உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த 2 நாள் உன்னை எப்படி பார்த்துக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா உனக்கு நான் பெருசா படவே இல்லைல்ல. கார்த்திக் வந்து நின்னதும் அவனும் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான் என் கண்ணு முன்னாடியே. நானும் தப்பாலாம் நினைக்கலாம். நீ எப்படின்னு தெரியும், கார்த்திக் எப்படின்னு தெரியும். உன்னை தப்பா நினைக்க நான் யாரு? நான் யாரும் இல்லைதான். ஆனா இந்த 2 நாள் உன்னை நான் என்னடி நல்லா பார்த்துக்கலாம். நான் ஒத்துக்கிறேன்டி, உன்னை கார்த்திக் நல்லா தான் பார்த்துக்கிட்டான். எனக்கு தெரியும். நான் உன்னை அவாய்ட் பண்ண நாள்லாம் கார்த்திக் தான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டான். நீ எங்கே போனாலும் கார்த்திக் உன் பின்னாடி இருப்பான். எனக்கு தெரியும். நான் இல்லைன்னா சொல்லலை. இப்போவும் உன்னை நான் கார்த்திக்கிட்ட பேசாது, கார்த்திக்கிட்ட பழகாதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படின்னா சொன்னா நான் மனுஷனே இல்லை. அவன் இடத்துல என்ன வைக்கலனாலும் பரவாயில்லடி, என்ன ஒரு மூலையிலாவது வையண்டி. அந்த இடத்துக்கு கூட நான் அருகதை இல்லாதவனா. ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இப்படி தனியால நான் என்னைக்குமே புலம்புனது இல்லை தெரியுமா. ஆனா இன்னைக்கு நான் ஏன் இப்படி புலம்புறேன்னு கூட எனக்கு தெரியலடி. என்னை ஏன் இப்படி வேதனைப்படுத்துறேன்? என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்? நான் உன்னை என்னடி பண்ணேன்? என்னையும் அறியாம உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். சரிம்மா, நான் தெரிஞ்சு கூட கஷ்டப்படுத்திட்டேன்னு வச்சுக்க. நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன்டி. சத்தியமா என்னால் இந்த வழியெல்லாம் தாங்க முடியல. ஷர்மி என்கிட்ட ஒரு நாள் பேசுவதனாலும் எனக்கு பெருசா வலிக்கல. ஆனா நீ என்னை பார்ப்பதுனாலே கஷ்டமா இருக்குடி. அப்படி இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே கார்த்திக் கார்த்திக்னு சொல்றேன், அந்த சிவாவும் சொல்றேன். எனக்கு புரியலடி. இதனால எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கு பதில் எங்க இருக்கணும்னு எனக்கு தெரியலடி. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஏய் ஸ்ரீ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் முன்னாடி ஷான்மி தோல்ல கை போடவே எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குடி. எதனாலன்னு எனக்கு தெரியல. உன்னை பார்த்ததுமே அவ பக்கத்துல நிக்க கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. நான் பண்றது எல்லாம் தப்புன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா ஏன் நான் இப்படி பண்றேன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் கேட்கணும்னு எனக்கு தெரியலடி. இல்லடி ஸ்ரீ, எதுக்கு மேலாம் என்னால் தாங்க முடியாது. இன்னைக்கு முடிவு தெரிஞ்சாகணும். உனக்கு என்ன பிரச்சனை? எதனால என்கிட்ட பேச மாட்டேங்கிற? எதனால என்கிட்ட தள்ளி போறேன்? உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? ஸ்ரீ, எனக்கு இன்னைக்கு சொல்லி ஆகணும் ஸ்ரீ. சக்தி, சக்தி, டே சக்தி, அம்மா வந்துட்டாங்கடா, கீழே வாடா. அம்மா வந்துட்டாங்களா? இந்த வரடா காட்டு. அம்மா வந்தாச்சு. அப்பா, நான் எனக்கு இப்பதான் ஜாலியா இருக்கேன். நீ எப்ப வருவேன்னு நான் உன்னை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? ஆமாமா, உங்களை எதிர்பார்த்தா, கார்த்திக் எதிர்பார்த்தா, சுபியை எதிர்பார்த்தா, ஏன் அம்மாவை கூட எதிர்பார்த்தா. கூடவே இருக்கா, என்னதான் பார்க்கல. அச்சே என் தங்கக்குட்டி, அம்மா ரொம்ப தேர்ந்தெடுப்பட்ட. ஆமாம்மா, நீ இதுக்கு என்ன இப்படி எங்கேயாச்சும் விட்டுட்டு போயிருக்கியா? விட்டுட்டு போனதே இல்லைல்ல, இப்ப என்னை விட்டுட்டு போயிட்ட. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நீ எப்ப வருவேன்னு நான் உன்னை தேடிட்டே இருந்தேம்மா. இனிமே இப்படியெல்லாம் என்னை விட்டுட்டு போவாதா, சரியா? எனக்கு பயமா இருக்கு இப்படி தனியா விட்டுட்டு போறதுனால. சாரி தங்கம், இனிமே அம்மா எங்க போனாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், சரி தங்கம்? ஆமா, சக்தி போன் பண்ணும்போது உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. என்னம்மா என்னாச்சு உடம்புக்கு? ஆமா ஸ்ரீச்சலம், சக்தி போன் பண்ணும்போது உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. டேய் சக்தி, என்னடா என்னாச்சு? உங்களுக்கு என்ன உடம்புக்கு? ஜுரமா இல்ல என்ன? அது என்னன்னு அவகிட்டே கேளுங்க. என்னன்னு இது வரைக்கும் என்கிட்ட சொல்லல, அவகிட்டே கேளுங்க. என்ன உடம்பு சரியில்லையா? ஸ்ரீ, உனக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு உனக்கு? அதானே. ஏய் எருமை, உனக்கு ஜுரமாடி? ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல? போன் பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னியாடி எருமை. என்னாச்சு உனக்கு? ஃபீவரா? அது ஒண்ணும் இல்ல, சும்மா ஃபீவர் தான். டேய் என்னடா என்னாச்சு அவளுக்கு? அவளை எங்க வெளில கூட்டிட்டு போனியா, இல்ல தேவையில்லாததான வாங்கி கொடுத்துட்டியா? டேய், அவளுக்கு கூலிங்கான ஐட்டம் ஏதாவது வாங்கி கொடுத்தியாடா? எப்படா திடீர்னு ஜுரம் வரும்? அதானே. அண்ணா, நீ ஏதோ தேவையில்லாத வாங்கி கொடுத்துட்டியா? ஏதாவது கூலிங்கான ஐட்டம் வாங்கி கொடுத்துட்டியோ? அதனால தான் ஸ்ரீக்கு ஃபீவர் வந்துருச்சோ? என்ன கேட்டீங்க? தேவையில்லாத வாங்கி கொடுத்துடணும். ஸ்ரீ மேடம், நான் உங்களுக்கு என்ன மேடம் வாங்கி கொடுத்தேன்? உடம்புக்கு ஆகாதது வாங்கி கொடுத்துட்டணும். நான் வாங்கி கொடுத்ததுல தான் உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சோ? ஆளாளுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே, வாய் மூடிட்டு அமைதியா இருக்கீங்க. டேய், இப்போ எதுக்கு அவளை மிரட்டிட்டு இருக்கா? டேய், நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், என்னமோ அவளை மிரட்டுற, என்னமோ கோவமா பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. என்னடா உனக்கு? கார்த்திக், சக்தி பத்தி உனக்கு தெரியாது? கார்த்திக், சக்தி தான் 2 நாளும் நம்ம ஸ்ரீக்குட்டியை அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டான். அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தா தெரியுமா? ஸ்ரீ இதை பண்றா அதை பண்றான்னு. நீ என்னடா சக்தி மிரட்டிட்டு இருக்க. சக்தி, என்னப்பா என்னாச்சு? எதுவும் எனக்கு ஜுரம்? எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்களா, வாய் தரணும் சொல்லு. இன்னும் கார்த்திக் கூட என்னதான் திட்டுறோம். நான் திட்டு வாங்குறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன்னா இவன் திட்டுறது ஒன்றும் புதுசு கிடையாது. என்ன வந்து சொல்லு, அப்பதானே எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது வரைக்கும் என் கிட்ட தான் எதுவும் சொல்லலாம், இவங்க கிட்டயா சொல்லலாம்ல.
ஸ்ரீ, என்ன அவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். என்னம்மா, எதனால உனக்கு ஃபீவர் வந்தது? கார்த்திக், அது ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வந்தபோது நாய் திடீர்னு என்னை பார்த்து கொலைச்சிச்சா, அதான் பயந்துட்டேன். பயத்துல தான் ஜுரம் வந்துச்சு. அது சரி, என்கிட்ட ஒரு மாதிரி போய் சொன்னான். இப்ப கார்த்திக் கிட்ட வேற மாதிரி சொல்றான். இவன் எது வந்தாலும் கார்த்திக் கிட்ட சொல்லுவானே, கார்த்திக் கிட்டே சொல்ல மாட்டானா? வேற என்னவா இருக்கும்? அப்போ வேற என்னமோ நடந்திருக்கு. இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லையே, ஸ்ரீ பேசுறது எதுவுமே சரியில்லையே. ஸ்ரீ உண்மையை சொல்றானா பட்டுன்னு சொல்லிட்டு முடிச்சிடுவான். இவன் ரொம்ப தயங்கி சொல்றானா, வேற என்னமோ நடந்திருக்கு. ஒருவேளை சக்தி ஏதாவது ஸ்ரீகிட்ட தப்பா நடந்துக்கிட்டானோ? என்னடா, எதுக்கு என்ன பாக்குற? ஏய், பதில் சொன்னது அவ என்ன பாத்துட்டு இருக்கா? ஒன்னும் இல்ல, சும்மா தான் பார்த்தேன். ஏய், உன் பார்வைக்கு 1000 அர்த்தம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். இப்ப நீ பாக்குறதுக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. டேய், இந்த பார்வையை என்ன பார்க்காத, அவளை பாரு. முடிஞ்சா என்ன நடந்ததுன்னு அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. நான் கேட்டு பார்த்துட்டேன், என்கிட்ட எதுவும் புதுசா சொல்ல மாட்டேங்கிறா. உன்னை தவிர வேற யாருக்கும் சொல்லவும் மாட்டா. நீ வேணா கேளு. கார்த்திக், நான் உண்மையதான் சொல்றேன். நாய் கொலைச்சிச்சு, அதை பார்த்துதான் பயந்துட்டேன். சரி சரி விடுங்க. ஸ்ரீச்சலம், இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்ல? ஆமாம்மா, இப்போ எனக்கு பரவாயில்லம்மா. அது போதுங்கிட்டாங்க. சரிம்மா, 2 நாள் அம்மா விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாள. இனிமேல் அம்மா உன்னை விட்டுட்டே போக மாட்டேன், சரியா? நீ என்னை விட்டுட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். உன் கூடவே ஓடி வந்துடுவேன். அது சரி, அப்படி நீ பண்ணாலும் பண்ணுவதா? ஆமாம்மா, அப்படி பண்ணாலும் பண்ணுவதான். அம்மா, எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஆமாம்மா, எல்லாரும் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம். ஆமாம்மா, நாங்களும் இப்பதான் வந்தோம். இவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நாங்களும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சாப்பிட்டுட்டோம்மா. நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமாமா? ஐயோ, இல்லடா கண்ணா, நானும் மஞ்சுவும் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம். நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியல, அதான் கேட்டோம். நல்ல சாப்பிட்டீங்களா? சரி சரிம்மா. மஞ்சு, அம்மா அதே வந்துட்டேன்லம்மா, நம்ம வீட்டுக்கு போகலாமாம்மா? ஆமாடி தங்கம், நம்ம வீட்டுக்கு போகணும்ல. என்னது, இவ போறாளா? ஆமா, இவ போகணும்ல, போய் தானே ஆகணும். ஏ சக்தி, ஏன் இவ போறான்னு சொன்னது நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. அது வந்து சரி மஞ்சு, அப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்புறேன். ஸ்ரீகுட்டி, போலாமா? ஏன் சுகந்தி, நைட் இங்க இருங்க. இந்த தானே இருக்கு பக்கத்துல வீடு, காலையில போய்க்கலாம்ல. ஆமா ஆண்டி, அம்மா சொல்றது கரெக்ட் தானே? சக்தி, அம்மா தான் அப்படி சொல்றா, நீயுமா? இந்த தான் இருக்கு பக்கத்துல வீடு. நாங்க இங்க இருக்கிற வீட்டுக்கு போறதுக்கு நைட் இங்க தங்கணுமா? அதெல்லாம் வேணாம் சக்தி, பரவாயில்ல இருக்கட்டும். நீ 2 நாள் ஸ்ரீய நல்லா பாத்துக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீகுட்டி இது வரைக்கும் தனியா பிரிஞ்சிருந்ததே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி, உன்னை நம்பி மட்டும் தான் விட்டுட்டு போனேன். நீ என் குழந்தைய ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸா. என்ன ஆண்டி தேங்க்ஸ் அதுன்னு சொல்றீங்க? ஸ்ரீயா நானும் பாத்துக்கணும் தானே, அது என்னோட கடமையும் கூட தானே. இல்ல சக்தி, உங்களுக்காக இந்த 2 நாளும் நீ இங்க அங்க அசையாம ஸ்ரீ கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கிட்டேல, அதுக்குதான் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஸ்ரீமா, நம்ம கிளம்பலாமா? போலாமா. இருமா, நான் போய் என் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துட்டு வரேன், நம்ம போலாம். ட்ரெஸ்ஸஸ்லாம் 2 நாளா துவைக்கலாமா? எனக்கு துவைக்க தெரியல, அதனால அப்படியே வச்சிருக்கேன். எடுத்துட்டு வரேன், நம்ம வீட்டுக்கு போலாமா? அதுக்கு என்ன தங்கம், அது நம்ம பாத்துக்கிறேன். இப்போ எடுத்துட்டு போ, நம்ம கிளம்பலாம். ஆண்டி, நீங்க வீட்டுக்கு போங்களேன், ஸ்ரீ மட்டும் என் கூட இருக்கட்டுமே. நானும் ஊருக்கு போயிட்டேன்ல, ஸ்ரீ கூட பெருசா நான் நைட் ஸ்டே பண்ணவே இல்லை, இங்கே இருக்கட்டுமே. இல்ல சுபி, நான் இன்னொரு நாள் வரேன், எனக்கு அம்மா கூட இருக்கணும். நான் இன்னொரு நாள் வரேன். என்ன? ஆமா சுபிமா, 2 நாள் நானும் எங்களை விட்டு பிரிஞ்சிருந்திருக்கேன், அதான் இன்னைக்கும் என்னால இருக்க முடியாதுடா. இன்னொரு நாள் வேணா அவ வருவா, சரியா? சாரி, அப்ப இன்னொரு நாள் கண்டிப்பா வரணும், சரியாடி? கண்டிப்பா வரேன், இன்னொரு நாள் கண்டிப்பா உன் கூட வந்து இருக்கேன். ஏன் நீ வேணா அங்க வந்து ஏன் ரூம்ல இரு, நீ முதல்ல வா, அப்புறம் நான் வரேன், சரியா? சரி வரேன். சரி, உன் ரூம்ல தான் என் ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடி, நான் வரவா? என்ன வேணாம், நானே எடுத்துட்டு வந்துடுறேன். 5 நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏடத்தாங்க, போய் பொறுமையாவே எடுத்துட்டு போமா. சரிம்மா. எப்படி ஓடுறா? அப்புறம் சுபினா, நீ ஊருக்கு போனீங்க, என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? கார்த்திக், நீ ஏதோ வேலை விஷயமா வெளில போயிருந்தீங்க, என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? கொஞ்ச நேரத்துல போயிடுவாளா? டே சக்தி, அவ போறாடா, அவ போறானே. நம்ம போய் முதல்ல அவகிட்ட பேசணும், கண்டிப்பா பேசி ஆகணும். எல்லாரும் இங்க தானே இருக்காங்க, ரூமுக்கு தானே போயிருக்கோம். நான் போறேன். அப்பா, நல்ல வேலை, அம்மா வந்துட்டாங்க. முதல்ல இங்க இருந்து போகணும், சீக்கிரமா போகணும். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம், கண்டிப்பா நான் பழைய ஸ்ரீயாவே மாறிடுவேன். சக்தி காட்டுற பாசத்தையும் அக்கறையிலும் என்னால சத்தியமா அவனை விட்டு வேலைக்கு போகவே முடியல. ஆனா எனக்கு இப்ப வேற வழியும் தெரியல. நான் அவன்கிட்டயே இருக்கக்கூடாது, அவனை விட்டு தள்ளி தான் இருக்கணும். முதல்ல நான் இங்கேருந்து தள்ளி போகணும், சீக்கிரம் போகணும்.
சக்தி, நான் போறதுக்கு முன்னாடி என் மனசாட்சி படி நான் ஒரு உண்மை சொல்லணும். உண்மையாவே இங்க இருந்த இந்த 2 நாளும் சத்தியமா எனக்கு யாரோட நினைப்புமே வரல. ஏன்னா நீ என்ன அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்ட. யார் நினைப்பும் எனக்கு வராத அளவுக்கு நீ என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட. கார்த்திக் நினைப்பும் வரல, அம்மா நினைப்பும் வரல, சுபியை கூட நான் நினைக்கல, யாரையுமே நினைக்கல சக்தி. ஆனா மனசு முழுக்க பயம் இருந்தது. இங்க நான் பழைய ஸ்ரீஹம் ஆயிடுவேணும்னு பயந்துட்டே தான் இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சக்தி, என்ன நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. டாட்டா, நான் போறேன்னு. இனிமே இது போல ஒரு வாய்ப்பு கண்டிப்பா எனக்கு கிடைக்காது, எனக்கு தெரியும் சக்தி. அதுக்காக இந்த லைஃபுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு கிடைச்ச இந்த 2 நாளையும் பெரிய பொக்கிஷமா நினைச்சுக்கிறேன். உன் கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். இதான் என் ஆசைய கடவுள் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. இந்த 2 நாள் நான் கூட முழுசா வாழ்ந்திருக்கேன். இது போதும் சக்தி எனக்கு. பாய், நான் போறேன். சரி ஸ்ரீ, அம்மா கீழே வெயிட் பண்ணுவாங்க. நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது. போதும், கடவுள் எனக்காக கொடுத்தது இந்த 2 நாள். உண்மையாவே மனசளவில் நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். என் சக்தி கூட இந்த 2 நாள் நான் இருந்திருக்கேன். என் லைஃப் முழுக்க இந்த 2 நாளை நான் பெருசா நினைப்பேன், என்னைக்குமே மறக்க மாட்டேன். இது போதும் எனக்கு. சக்தி, நீ எப்போ வந்த சக்தி? பேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் எதுவும் நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பவே வந்துட்டேன். உன் மனசுக்குள்ள நீ என்னமோ நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தேன், நல்லாவே தெரியும். ஆனா என்னன்னு கேட்டா கண்டிப்பா நீ சொல்ல மாட்டேன். சரி, எனக்கு இப்ப அது தேவையில்ல. நீ போறியா? இது என்ன கேள்வி சக்தி? அம்மா வந்துட்டாங்கல்ல, போகணும்ல. நான் போறேன். டாடா, நான் போறேன். ஏய் நில்லு. சக்தி, அம்மா கீழே வெயிட் பண்றாங்க. நான் போறேன்னு. நான் போயிட்டு நாளைக்கு உன்கிட்ட காலேஜில் பேசுறேன். நான் போறேன், வழி விடு. நில்லுன்னு சொன்னேன். கீழே யாரும் உன்னை தேட மாட்டாங்க. அப்படியே தேடுனா நான் பேசிக்கிறேன். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னை விட்டு போறியா? ஐயா சக்தி, நான் என்ன உன்னை விட்டு போறேன்னு கேட்குறேன். இங்க பாரு, நீ எட்டி பார்த்தா எங்க வீடு தெரிய போகுது. பக்கத்துல தானே இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். நாளைக்கு காலேஜில் கூட பார்க்க போறோம். நீ என்ன விட்டுட்டு போறியான்னு கேட்குறேன். என்ன சொன்ன? பக்கத்துல இருக்கியா? ஆமா, பக்கத்துல தான் இருக்கேன். ஆனா என்னை விட்டு தள்ளி ரொம்ப தூரமா இருக்கேன். அது உனக்கே தெரியும். ஏற்கனவே நீ என்னை விட்டு போயிட்டேன். போகக்கூடாதுன்னு நான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கேன். அதனால தான் கேட்குறேன், மறுபடியும் என்னை விட்டு போறியான்னு. சக்தி, நீ என்னென்னமோ பேசுறியா? எனக்கு புரியல. அம்மா கீழே இருக்காங்க, நான் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். நான் போறேன், எனக்கு வழி விடு. அவங்க யாரும் உன்னை தேட மாட்டாங்க. நீ அப்படியே தேடினா நான் பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு பதில சொல்லிட்டு அப்புறமா போ. உனக்கு என்ன பிரச்சனை? எதனால என்னை விட்டு தள்ளி போறேன்? அப்படி நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன்? நான் என்ன பண்ணங்கிறதையாவது எனக்கு நேரடியாக சொல்லு. சத்தியமா என்னால் எதையும் புரிஞ்சுக்க முடியல. ஆனா நீ என்னை விட்டு தள்ளி போறேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதுவும் வேணும்னு நகர்ந்து போறேன், அது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா ஏன் என்னை விட்டு தள்ளி போறேன்னு தெரியலடி. சத்தியமா இந்த மரம் மண்டிக்காது எனக்கு புரியவே இல்லை. அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா போ. இங்க பாரு, நான் தள்ளி போகல, நான் எப்போ போலதான் இருக்கேன்னு வாய் குசாம போய் பேசாத. முன்னாடி இந்த ஸ்ரீக்கும் இப்ப இருக்க ஸ்ரீக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முன்னாடி என் ஸ்ரீ இப்படி இருக்க மாட்டான். நீ என்ன நிறைய தேடுவடி, நான் உன்னை தள்ளி விடுவேன். ஆனா இப்ப நான் உன்னை நிறைய தேடுறேன், நீ என்ன தள்ளுற. போதும்டி, நீ எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சதெல்லாம் போதும். நான் நிறைய அனுபவிச்சிட்டேன், இதுக்கு மேல என்னால் வழி அனுபவிக்க முடியாது. ஏன் என்னை விட்டு தள்ளி போறேன்னு மட்டும் எனக்கு சொல்லுவேன். சக்தி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை சக்தி. நான் எப்போ போலதான் இருக்கேன். கார்த்திக் கீழே இருக்கான், அவனும் என்ன தேடுவான். எங்கிட்ட சும்மா காத்திக்கிறேன். இங்க பாரு, என் முன்னாடி நீ வேணும் தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்க. எனக்கு அது நல்லா தெரியும். இன்னைக்கு கார்த்திக் இத்தனை தடவை சொல்றவ நீ. இதுக்கு முன்னாடி சக்தி சக்தின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி கார்த்திக் ஒண்ணு இதே அளவுதான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அப்ப கூட நீ அவனை பெருசா நினைக்க மாட்டேன், என்னதான் நினைப்ப.
ஆனா இப்போ அவனை விட நான் அவனை வேற லெவல்ல பார்த்துட்டு இருக்கேன்டி. ஆனா என் முன்னாடி நீ வேணும்னு அவன் பேரை சொல்லிட்டு இருக்கான். அது எனக்கு நல்லா தெரியும். உன்னை பத்தியும் தெரியும், கார்த்திக் பத்தியும் எனக்கு தெரியும். எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. எதுக்கு என்னை விட்டு விலகி போறேன்? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்? இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து போ. தாராளமா நான் விட்டுறேன். அப்புறம் இன்னொன்னு, என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத முகத்துக்கு நேரா சொல்லு. நீ பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நான் உன்னை எந்த வகையில தொல்லை பண்ணவே மாட்டேன்டி. சக்தி, கோவமா இருக்க, எனக்கு பயமா இருக்கு. நான் போறேன் சக்தி. நம்ம எது வந்தாலும் நாளைக்கு பேசலாம். நான் போறேன். சாரிடி. இங்க பாரு, நான் கத்துறத வச்சு கோவத்துல இருக்கேன்னு நினைக்காத. சத்தியமான கோவத்துலலாம் இல்லம்மா. ரொம்ப பெரிய குழப்பத்துல இருக்கேம்மா. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம நான் குழம்பி போயிருக்கேன்டி. இதுல மேற்கொண்டு நீ வேற. சுத்தி நடக்கிற எல்லாமே எனக்கு குழப்பமா இருக்குடி. அதுக்கு தான் பதில் தேடி நிக்கிறேன். ப்ளீஸ், சத்தியமான கோவத்துலலாம் இல்ல. என்னை பார்த்து பயப்படாதடி. எனக்கு பதில் வேணும். நீ ஏன் என்னை விட்டு விலகி போற? இங்க பாரு, நீ உன் மனசால என்ன நீ விட்டு விலகி போனேன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா? எதுவாக இருந்தாலும் சொல்லுமா. நான் எதா இருந்தாலும் சால்வ் பண்றேம்மா. ஆனா என்னை விட்டு விட நீ போகாதடி. சக்தி, நீ நினைக்கிற மாதிரி எந்த காரணமும் இல்லை. நான் உன்னை விட்டு தள்ளியெல்லாம் போகல. நான் எப்பவும் போலதான் நிறுத்து. மறுபடியும் மறுபடியும் இதையே சொல்லி சொல்லி என்ன முட்டாளாக்காது. ஆல்ரெடி பெரிய முட்டாளா தாண்டி இருக்கேன். ஏய், எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன்டி. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். ஸ்ரீ, நான் உன் கூட 2 நாள் இருந்திருக்கேன். ஆனா அது எனக்கு 2 நாள் மாதிரி தெரியல. என்னமோ 2 வருஷம் மாதிரி, 2 யுகம் மாதிரி என்னமோ சொல்லலாம். அது மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ நீ என்னை விட்டுட்டு போவேன்னு சொன்னதும் என்னால அதை ஏத்துக்க கூட முடியலடி. பக்கத்துல தான் இருக்கேன். உன்னை பார்க்கலாம் தான், காலேஜுக்கு வருவதான், உங்ககிட்ட பேசலாம் தான், எல்லாம் சரிதான். ஆனா இதோ எங்க வீட்டுல, எங்க ரூம்ல என் பக்கத்துல இருக்க மாதிரி வருமா? ஸ்ரீ, நான் இப்ப சொல்ற விஷயம் தப்புதான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இது உங்ககிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியல. உன் கூட இருக்கிற இந்த நிமிஷம் சத்தியமா எனக்கு யாரோட நினைப்பும் வர மாட்டேங்குது. ஏன் ஷர்மியோட நினைப்பு கூட வரல. உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. இதை நான் எந்த அர்த்தத்துல சொல்றேன்னு கூட எனக்கு தெரியலடி. ஆனா எனக்கு புரியலம்மா. சக்தி, நீ இப்படி கொள்ற. எனக்கும் அப்படிதான். உன் கூட இருந்த இந்த 2 நாள் 2 ஈகோ மாதிரி இருக்கு. உன்னை விட்டுட்டு என்னாலே போக முடியாதுதான். ஆனா என் தலையெடுத்து நான் போய் தான் ஆகணும். நீ மட்டும் குழப்பத்துல இல்ல, நான் குழப்பத்துல தான் இருந்தேன். இப்பதான் தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு நீ என் முடிவுல இருந்து மாத்த வைக்காத. என் முன்னாடி இருக்காத. நீ போ சக்தி. இதுக்கு மேலே எனக்கு ஒரு நிமிஷம் இங்க இருந்தாலும் என் மனசு மாடுமோ பயமா இருக்கு. சக்தி, போதும். இதுக்கு மேலேயும் எல்லாமே நம்பி நம்பி என்னால ஏமாற முடியாது சக்தி. என்னை விட்டுடு. நான் போறேன். அம்மா கீழே வெயிட் பண்ணுவாங்க. நான் போறேன் சக்தி. நகரு. சக்தி, விடு. என்னை விடு. நான் போறேன். அம்மா வெயிட் பண்றாங்க. நான் வீட்டுக்கு போகணும். என்னை விடு சக்தி. ஏய், இப்ப என்ன சொன்ன? மறுபடியும் சொன்ன? என்னை விடு சக்தி. நான் வீட்டுக்கு போகணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விடு என்ன. நான் வீட்டுக்கு போறேன். இதே வார்த்தைய ஸ்ரீ என்கிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். இது எனக்கு அடிக்கடி வந்து போகுது. ஆனா எதுக்கு இப்படி சொன்னான்னு தான் தெரியல. ஸ்ரீ, இவன் எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்லியிருப்பான்? இப்போ நான் அவனை பிடிச்சி வச்சிருக்கேன், அதனால சொல்றான். ஆனா இதுக்கு முன்னாடி நான் இதுக்கிட்ட சரியா பேசுறது கூட இல்லைங்க. ஆனா எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னான்? ஸ்ரீ, இப்போ என்ன சொன்ன? சக்தி, எதுக்கு இப்ப திரும்பி திரும்பி இதே கேக்குறேன்? என்னை விடு. நான் வீட்டுக்கு போகணும். என்னை விடு. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். நான் போறேன். இல்ல, இவகிட்ட இதுக்கு முன்னாடி நான் என்னமோ பண்ணியிருக்கேன். அதனால இவன் என்னை இப்படி சொல்லியிருக்கான். ஆனா நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. இவகிட்ட கேட்க வேண்டியதான், வேற வழி இல்லை. ஏய் ஸ்ரீ, இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லலாம். இப்போ நான் ஒண்ணு கேட்கறேன். இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லடி. நீ வேற எதுக்கு பதில் சொல்ல வேணும்? சக்தி, எது வேணாலும் நம்ம நாளைக்கு பேசலாமே. இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் இதோட உன்னை எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன். ஸ்ரீ, இதுக்கு முன்னாடி நான் உன்னை ஏதாவது பண்ணனா? என்கிட்ட இதே வார்த்தைய நீ என்கிட்ட சொல்லியிருக்க. என்னை விட சக்தி நான் போறேன்னு
இதே வார்த்தையை என்கிட்ட கெஞ்சி நீ கேட்டிருக்கேன். எதுக்கு கேட்ட ஸ்ரீ? என்ன நீ எந்த சக்தியை அவளை காணும்? ஸ்ரீ ரூமுக்கு போனதும் இவனையும் அவளை காணும். அப்போ இவனும் ஸ்ரீ பிள்ளை போயிருக்கானோ? என்ன ஸ்ரீக்கு வேற உடம்பு சரியில்லை, எதையோ பார்த்து பயந்துருக்கான். இவன் என்னடானா அவளை மிரட்டுறதும் திட்டுறதும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானே. ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ? கேட்டதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுமா? நீ வேற எதுக்கும் பதில் சொல்ல வேணாடி. நான் இதுக்கப்புறம் உனக்கு தொந்தரவே பண்ண மாட்டேன்டி. ஏன்னா நீ சொன்ன இந்த வார்த்தை எனக்கு மறுபடியும் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ ஆனா எதுக்கு சொன்னு மட்டும் தெரியல. ப்ளீஸ் சொல்லுமா? சக்தி, நான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொன்னது இல்ல சக்தி. என்ன விடு, நான் போறேன். போய் சொல்லாதடி. இதே வார்த்தை என்கிட்ட நீ சொல்லியிருக்க. நீ சொல்லாம என் காதல கேட்காதடி. ஆனா எதுக்கு சொன்னா தெரியல. ஏன்டி என்ன கொல்ற? ஏய், எதுக்காவது எனக்கு பதில் சொல்லண்டி. ஸ்ரீ, கார்த்திக், இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகுதுல. அம்மா கீழே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா கார்த்திக், அவ வருவான், நீ போ. நான் அவகிட்ட பேசிட்டு அவளை அனுப்பி விடுறேன், நீ போ. டேய், என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? கீழே அம்மா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ கூட ரூம்ல நின்று பேசிட்டு இருக்கான். அம்மாலாம் பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க. ஸ்ரீ, நீ போமா. கார்த்திக், யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. டேய், எங்க ரெண்டு பேரும் இங்க யாரும் தப்பா நினைக்கிறவங்க கிடையாது. ஏன் நீயும் தப்பா நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் ஸ்ரீ கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ போ, கொஞ்ச நேரம் கழிச்சு வருவா. போ. சக்தி, சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. ஸ்ரீ, நீ வாமா. கார்த்திக், உனக்கு சொன்னா புரியாதான்? தயவு செஞ்சு போடா. நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவகிட்ட கேட்டிருக்கேன். இவகிட்ட இருந்து பதில் வராம கண்டிப்பா நான் அனுப்ப மாட்டேன். டேய், இப்ப எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்? சக்தி, நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பு. முதல்ல அவன் மேல இருந்து கையிடு. நீ யார் அவன் மேல கை போடுறதுக்கு? நான் யாரா? என்ன ஸ்ரீ, அவன் யாருன்னு கேட்கறான், அமைதியாவே இருக்கான். நான் யாருன்னு கார்த்திக் சொல்லு. சக்தி, என் மேல இருந்து கையெடு சக்தி. கார்த்திக், நம்ம போலாம். டே சக்தி, இவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு வந்து பேசுறேன். கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, சரிங்க? ஸ்ரீ, மாமா போவோம். உயிரே உயிரே உனை விட எதுவும் உயிரில் பெரிதாயில்லையடி. உயிரே உயிரே உடம்பில் சிறந்தது எதுவென்று தவித்திருந்தேன், அதை இன்றுதான் கண்டுபிடித்தேன். கண்ணே உன்னை காட்டியதா என் கண்ணே சிறந்ததடி. ஏவாண்டு சார், உங்களை பார்க்க கிருஷ்ணன் சார் வந்திருக்காங்க சார். கிருஷ்ணனா? இப்பவே வந்துடும். நான் நைட்டு கிளம்ப வேண்டியதா இருக்கு. ஓகே. ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கீங்களா? எல்லாம் ரெடியாக தானே இருக்கு? ஆமாம் சார், எல்லாம் ரெடியாக இருக்கு. நைட் 8 o'clock ஃப்ளைட்டு. நீங்கள் கிளம்ப வேண்டியதான் சார். நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன் சார். ஓகே. சரி, கிருஷ்ணன் வர சொல்லுங்க. சரிங்க சார். கமெண்ட் சார், அவரே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். கிருஷ்ணா, யா கமெண்ட். ஹாய் முத்துவேல் சார். வாங்க கிருஷ்ணா. என்ன 2 days நான் இங்கே தான் இருந்தேன். ஹாலே பார்க்க முடியல. இப்போ கிளம்புற டைம்க்கு வந்திருக்கீங்க. எனிதிங் இம்பார்ட்டன்ட்? அட போங்க சார், நீங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்க. நீங்க தான் இந்த பக்கம் ஆளே காணுமே. ஏன் சார், நீங்க வரலனாலும் ராஜசேகர் சார் வரனா கூட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. போன வீக் ராஜசேகர் சார் வந்திருக்காரு, ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. என்ன ராஜசேகரா? கிருஷ்ணா, என்ன பேசிட்டு இருக்கா? ராஜசேகர் இந்த பக்கம் வந்ததே கிடையாது. ஐயோ, கிருஷ்ணன் சார் எப்போ பார்த்தாருன்னு தெரியல. இப்போ சார் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல. கடவுளே. அட ஆமா சார், ராஜசேகர் சார் போன வீக் வந்தாருங்க. போன வீக் ஐ திங்க் வெனஸ்டே நினைக்கிறேன். தம்பி, நீ சார்கிட்ட சொல்லலாம். ராஜசேகர் சார் வந்தாரு. என்ன சாருக்கு தெரியாத மாதிரி கேட்குறாரு? முத்துவேல் சார், என்கிட்ட விளையாடுறீங்களா? கோபால், கிருஷ்ணா என்ன சொல்றான்? ராஜசேகர் இங்க வந்தானோ? ராஜசேகர் இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. இல்ல இங்க வந்தானோ? என்ன முத்துவேல் சார், ஏமா நம்பிக்கை இல்லையா? சார், லாஸ்ட் மீட்டிங் அவர் தான் சார். அவரோட மீட்டிங் தான். நீங்க கூட ஏதோ பிஸியா இருந்ததுனால அந்த மீட்டிங்க்கு வர முடியல. அதனால தான் ராஜசேகர் சார் வந்ததா சொன்னாரே. கிருஷ்ணா, எனக்கு புரியணும். மீட்டிங்கா? என்ன மீட்டிங்? என்ன முத்துவேல் சார், எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க?
என்கிட்ட ஏதாவது கேம் ஆடுறீங்களா இல்லை நானே என் வாயால் எதுனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, நீங்கள் ரொம்ப சீரியஸ் மேன் ஆச்சு. இப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்க. அதான் சார் அந்த 3,00,00,000 ப்ராஜெக்ட் சார், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சார், மறந்துட்டீங்களா? நான் கோட் பண்ணது ஒரு அமௌண்ட்டு, ஆனால் நீங்கள் அதை விட ₹1 கூட போட்டு கோட் பண்ணி ப்ராஜெக்டை தட்டிட்டு போயிட்டீங்களே சார். கோபால், கிருஷ்ணா என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ராஜசேகர் இங்கே வந்தானோ அப்போ அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஓகே இருக்கு. என்ன நடக்குதுங்க சார்? எனக்கு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் தெரியாது சார். ஆனால் ராஜசேகர் சார் போன வீக் வந்தாங்க சார். வந்தார், என்ன மீட்டிங் அட்டென்ட் பண்ணாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். இங்கே வந்தார், நான் சும்மா தான் வந்தேன், வேலை விஷயமாலாம் வரலன்னு அவர் என்கிட்ட சொன்னார் சார். ஏதாவது வேலை விஷயமா வந்திருந்தாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் சார். ஆனால் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டு கவர்மெண்ட் கொட்டேஷன் இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க சார். நமக்கு வந்த மெயில் படி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு தான் சார் வந்தது. அதான் சார் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். நான் கூட உங்களுக்கு மெயின் சென்ட் பண்ணல, பார்த்தீங்களா சார்? ஓகே கோபால், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன், போங்க சார். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். எனக்கு சத்தியமாக இந்த டீட்டெயிலும் தெரியாதுங்க சார். நான் எதுவுமே கேட்கல கோபால், போங்க. ராஜசேகர் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. எனக்கு கேட்காம கண்டிப்பாக அவன் எதையும் பண்ணியிருக்க மாட்டான். ஒரு விஷயம் பண்ணுறானா அதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இருக்கும். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். முத்துவேல் சார், என்ன நீங்கள் அமைதியாக அனுப்பிட்டீங்க சார்? ₹3,00,00,000 ப்ராஜெக்ட் ஓகே இருக்கு சார், ஆனால் உங்ககிட்ட கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியாதா? சரி சார், இருக்காது கிருஷ்ணா. என் நண்பர் ராஜசேகர் அது படமே கிடையாது. அவன் இங்கே பிசினஸ் டீலிங்காக கண்டிப்பாக வந்திருக்க மாட்டான். வேற எதுனா பர்சனல் யூஸ்க்காக வந்திருப்போம். நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. எனக்கு அந்த மெயில் பார்த்தேனே, இவங்க சென்ட் பண்ணாங்களே, அந்த மெயிலில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு இருக்கு. நான் வேணா மறுபடியும் கூட அந்த மெயிலை சரியாக பார்க்குறேன். ஆனால் ராஜசேகர் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பாக என்கிட்ட போய் சொல்ல மாட்டான். சரிங்க சார், ராஜசேகர் சார் போய் சொல்ல மாட்டார் தான் சார். காம்படிட்டராக நான் தான் சார் இருந்தேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. நானும் நீங்களும் தான் லீடிங்கில் இருந்தோமே. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கலாம், அப்போ யாருக்கு கிடைச்சிருக்கோம்? நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நேற்று ஈவினிங் தான் சார் நான் கேள்விப்பட்டேனே. இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ண வந்ததுக்கு காரணமே உங்களுக்கு கங்க்ராஸ் பண்ண தான் சார். இப்படி தட்டிட்டு போயிட்டீங்களா ப்ராஜெக்ட்டுன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு கங்க்ராஸ் பண்ணலாம் தான் வந்தேனே. இந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஏதாவது கொஞ்சம் பங்களிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்கலாம்னு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னடானா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கைக்கு வந்தது தெரியாதுன்னு சொல்கிறீங்களே. இல்லை கிருஷ்ணா, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ராஜசேகர் என்ன மாரி எதுவும் பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லை, எனக்கு எதுவும் தெரியாமல் பண்ண மாட்டான். அவன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏதோ டீட்டெயில்ஸ் எல்லாம் தப்பாக கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். முத்துவேல் சார், என்ன சார் எல்லாத்தையும் கேர்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு இருக்கீங்க? நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு என்னமோ சரியாக பண்ணல சார். சார் இதெல்லாம் என்ன ஏதுன்னு சீக்கிரம் சர்ச் பண்ணுங்கள் சார். சர்ச் பண்ணால் உங்களுக்கே நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். எனக்கு கொஞ்ச நேரத்தில் டவுட் வந்துருச்சு, ஆனால் உங்களுக்கு டவுட்டே வரலன்றீங்களே சார். நம்ம நம்பிக்கை வைக்கலாம் சார், ஆனால் இந்த அளவுக்கு கண்மூடித்தனமா ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் ராஜசேகர் சார் உங்களோட பார்ட்னர், பட் அவர் சைலண்ட் பார்ட்னர் மட்டும்தான். ஆனால் நீங்கள் அவரை அந்த பார்ட்னராகவே வைக்கலையே, ஒரு ஷேரிங் பார்ட்னர் மாதிரி வச்சுருக்கீங்க. கொஞ்சம் என்ன ஏதுன்னு சீக்கிரம் விசாரிங்க சார். கிருஷ்ணா, என் நண்பனை பற்றி எனக்கு தெரியும். நீ அனாவசியமாக பேசாத. இப்போ நீ என்ன விஷயமா வந்த? ப்ராஜெக்ட்டுக்கு கங்க்ராஸ் பண்ண தானே வந்தா? பண்ணிட்டியா? உனக்கு என்ன வேணும்? ஓகே, நான் ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது பண்ண முடியுமா நான் பார்த்து பண்ணுறேன். ஓகேவா? வேற எதுவும் இல்லைல்ல? முத்துவேல் சார், உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசு சார். உங்களுக்கு கோவமே இருந்தாலும் அந்த கோவத்துல எனக்கு என்ன வேணும்னு கேட்டு கரெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்க பாருங்க சார். உங்கள் நல்ல மனசுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேன். என்னமோ தப்பாக நடக்குது, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க சார். எனக்கு எதுவும் சரியாக படலாம். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இதெல்லாம் விசாரிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. பார்த்துக்கோங்க சார். ஷட்டப் கிருஷ்ணா, நான் கேட்டுட்டேன்னா மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துட்டு என்ன இதுன்னு உனக்கு சொல்கிறேன். ஓகேவா? நீ கிளம்பு.